வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு பேட்டரியிலிருந்து நாம் இந்த மாடலுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், இப்போது சோலார் பேனல் பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒன்றொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம், அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. தென் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அந்த சார்ஜிங் எப்படி நடக்குது, பேட்டரியில் லிட்டில் பை லிட்டில் எப்படி நடக்குது அப்படிங்க பற்றி பார்த்தோம். இப்போது டிஸ்சார்ஜிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது அக்கார்டிங் டு லோடு இந்த யூனிட் எக்ஸைட் கம்பெனி இது வந்து 12 வோல்ட்டு அண்டு 24 வோல்ட் ரெண்டு பேனலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் காம்பபிலிட்டி இதில் இருக்குது. பட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துமே உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து வர வயர் எடுத்து இதில் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலாக இது வயர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பின் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் இதுதான் வந்து சோலார் இன்புட்டு. ஃபோட்டோ வோல்டிக் செல்லினோட அவுட்புட் இதில் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பேனலுடைய வோல்ட் வந்து 12 வோல்ட் அப்படின்னா அதில் 12 வோல்ட்டுக்கு பதிலாக டபுள் த வோல்ட்டு தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. 12 வோல்ட்டு மட்டும் இல்லை, அதில் இவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டு வரும், அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு எந்த கம்பெனி தயாரித்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? எஃபிஷியன்சிங்கிறது வேறு. ஓகே, பட் இதுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வந்து சோலார் டெபெண்ட் பண்ணியிருக்கு, சூரிய வெளிச்சத்தை டெபெண்ட் பண்ணியிருக்கு, அதனுடைய இன்டென்சிட்டியை டெபெண்ட் பண்ணியிருக்கு. எல்லா சோலார் பேனலுக்குமே 25 வருஷம் வாரண்டி உண்டு. அதனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை, இதில் ஃபெயிலியரே ஆகாது கிட்டத்தட்ட. ஓகே, அதனால் நாம் இதை எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி உபயோகப்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் கடைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனல் ஒரு செட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு டே பை டே ஒரு வீடியோவாக கிடச்சிட்ருக்கு. சோலாரை பற்றி ஒரு தெளிவான நாலேஜ் வேணும் அப்படின்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொழில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆமாம், அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அன்றைக்கி டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப தேவைப்படும். வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக சோலார் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? அப்போது அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஃபீல்டு. பெரிய நாலேஜ் வேணுமா, பெரிய படிப்பு வேணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். முடிஞ்சால் ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ஆன்லைனில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கோர்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போது இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் இதனுடைய ப்ரைஸ் முதல்ல சொல்லிடணும் இல்லையா? எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் முதல்ல ப்ரைஸ் சொல்லிடுவோம். அப்போ தான் உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். விலை 350 ரூபா வரும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல் இருக்குது. 350 ரூபாயிலேருந்து பேனல் இருக்குது. இந்த பேனல் அப்படின்னா 350 ரூபா. சிம்பிளாக ஒரு வீட்டில் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டு அல்லது 6 வோல்ட் இருக்கக்கூடிய பல்ப், 5 வாட்ஸ் பல்ப் இருந்தால் போதும். இந்த பல்ப் எரிய வைக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் எல்இடிஸ் எதாவது வேணும்னா கூட எல்இடிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பகலில் எரியும், நைட்டில் எரியாது, சூரிய மறைவுக்கு மேலே எரியாது. அந்த நேரங்களில் தான் நம்ம என்ன தேவைப்படும், ஒரு பேட்ரி கொடுத்து சார்ஜ் பண்ணணும். அப்போ பேட்ரி கொடுத்து சார்ஜ் பண்ணால் என்ன பண்ணலாம், இதே சோலார் பேனல், இந்த சோலார் பேனல்லேருந்து இவ்வளோ வோல்ட் டிசி வோல்ட்டு தான் வருது. இந்த டிசி வோல்ட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அதாவது டைரெக்டாக ஒரு பல்பு கொடுக்குறோம், ஒரு 12 வோல்ட் பல்ப் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வேரியபிள் வோல்டேஜ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்கு வரக்கூடாது. ஆனால் இதுலேருந்து வேரியபிள் வோல்டேஜ் வரும்பொழுது அந்த காம்பனண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடும். பல்ப்னால் பல்பு ஃபெயிலியர் ஆகும். ஒருவேளை பேட்டரி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பேட்டரி இதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த டைப் ஆஃப் பேட்டரி கொடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகிரும். ஏன்னா இதுக்கு இன்புட் வர்ற வோல்ட் கரண்ட் ரெண்டுமே கூடி குறைஞ்சி வரக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கான்ஸ்டன்ட் வோல்ட் கான்ஸ்டன்ட் கரண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நமக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் தேவை. அந்த யூனிட் தான் இதை லைக் திஸ் இந்த மாதிரி இருக்குது. விலை 350 ரூபா. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா?
இதில் ஏதாவது செட்டிங்ஸு, அலைன்மெண்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமானா நத்திங், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போது பேனல் பற்றி டீட்டெயில் சொல்லிட்டோம். இந்த பேனல்னால் வரக்கூடிய டிசி சோர்ஸாக இருந்தாலும் இதை நம்ம வேறு எதுக்குமே அப்ளிகபிள் பண்ண முடியாது டைரெக்டாக. அப்போ என்ன தேவை? ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் தேவை. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் தேவை. நாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் இந்த ஃபீல்டு இல்லையா, ஒரு லோ பட்ஜெட்டில் மேக் பண்ணலாம். நிறைய கம்பெனி பேனல் இருக்குது, நிறைய இந்த மாதிரி கண்ட்ரோலர் போர்டு ஏகப்பட்ட வேலையில் இருக்குது. இது பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ்டு MPPT இருக்குது. அது 3500 வரும், 5500 கூட இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செய்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என்னென்ன தேவை? ஒரு பேனல் தேவை, ஒரு கண்ட்ரோலர் தேவை, ஒரு பேட்ரி தேவை, லோடு அக்கார்டிங் டு யுவர்ஸ். இப்படி நம்ம சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கடைக்கு நீங்களே சோலார் பேனல் எரெக்ஷன் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஃபியூச்சரில் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் தொழில் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமான அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மேற்கொண்டு விவரங்கள் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ கண்ட்ரோல் முக்கியம் இல்லையா? என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஒரு பேனல் பாருங்கள், இது பேனல்லேருந்து வர்ற ஒயர். இந்த பேனல்லேருந்து வர ஒயரை நான் கனெக்ஷன் பண்ணி கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த இடத்துல எல்லோ கலர் LED இருக்குது, ரெட் கலர் இருக்குது, இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் எரிஞ்சிச்சுன்னா பேட்ரி லோட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டாவது ரெட் கலர் LED எரிஞ்சுன்னா பேட்ரி டவுன் அர்த்தம். இந்த ஆரஞ்சு கலர் LED எப்போ எரியும் அப்படின்னு கேட்டால், சோலார் பேனல்லேருந்து இன்புட் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து எரியும். ஓகேவா? இது எரிஞ்ச உடனேயே இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஒர்க் பண்ணி என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த பேட்டரி அவுட்புட் வருது இல்லையா, அதில் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும் கொடுக்கறதுக்கு. ஃபஸ்ட் இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் 2 காம்பபிலிட்டி இருக்குது. 12 வோல்ட் அண்டு 24 வோல்ட் பேனல். இது வந்து 24, 12 ரெண்டுக்குமே மேட்சிங் ஆகும். 10 ஆம்பியர் கரண்ட், ஒரு பேனல்லேருந்து வரக்கூடிய 10 ஆம்பியர் கரண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் உண்டு. ஓகேவா? இது 6 ஆம்பியரில் இந்த போர்டு கிடைக்கிது, 10 ஆம்பியரில் கிடைக்கிது. இப்போ பார்த்துட்டு இருக்குது 10 ஆம்பியர். ஓகே, அப்போது பேட்டரிக்கு போய் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? நடுவில் இருக்க 2 இருக்குல்ல ப்ளஸ் மைனஸ், இது வந்து லோடு. நீங்கள் லோடு வேணால் லோடு கொடுத்துக்கலாம். இப்போது சோலார் எனர்ஜி வந்துட்டுருக்கும் பொழுது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு லோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஆம்பியர் நியர்லி அல்லது 2 ஆம்பியர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் லோடு. ஒருவேளை வேறு ஏதாவது இன்வெர்ட்டர் சர்க்யூட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்டரிக்கு வர்ற கனெக்ஷனில் இருந்தே இன்வெர்ட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஒயர், சோலார் பேனலில் வர்ற பாசிட்டிவ் ஒயரை ஃபிட் பண்ணிடுறேன். நெகட்டிவ் ஒயர், ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ஒயர் கரஸ்பாண்டிங்காக ஒரு யூக்லி போட்டிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கேன். இப்போது அவுட்புட்லேருந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன், அதிலே கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது சர்க்யூட் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ். சோலார் அவுட்புட்டில் இன்னும் கனெக்ட் பண்ணலை. நான் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், உடனே இந்த ஆரஞ்சு கலர் லைட் எரியும். இதுதான் ஃபஸ்ட்டு கனெக்ஷன். ஆனால் எடுத்துனே இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுக்கணுன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டரியே கொடுக்கணும். எதுக்காக பேட்டரி கொடுக்கணும்? இப்போ நான் வச்சுருக்கிறது 12 வோல்ட் பேட்டரி. இந்த 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த போர்டு எதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு இருக்குது. பாருங்கள், நெகட்டிவ் பேட்டரியோட நெகட்டிவ் நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, பேட்டரியோடைய ஒரு பாசிட்டிவ் வேறு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸ் முதல்ல
இதில் கொடுத்தா தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் ஐசி வந்து புரிஞ்சுக்கும். இந்த கரஸ்பாண்டிங் ஃபுல்லாகவே 12 வோல்ட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஓகே, என்ன பண்ணணும், இதை பேட்டரியோடைய ப்ளஸ், பேட்டரியோடைய இது வந்து ப்ளஸ்ஸு, பேட்டரியோடைய இது மைனஸ். நீங்கள் அந்த போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரியுது இல்லையா? அப்போது இந்த ஒர்க்கு ஓகே. தென் என்ன பண்ணணும், இது சோலாருக்கு வரக்கூடியது. வெளியில் பேனல் இருக்குது, வீடியோ எடுக்க முடியாது, வெளியில் அவுட்டோரில் எடுக்க முடியாது. அதனால் ஒயர் டேப்பிங் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது லைட் எரியுது இல்லையா, ஆரஞ்சு லைட்டு. ஓகே, இப்போது அவுட்புட் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் லைட் இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பேட்ரி கனெக்ட் கொடுத்துருக்கு, லோடு அவுட்புட் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போது வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போது சோலார் அவுட்புட் வரல, நான் எடுத்துட்றேன், ஒயர் எடுத்துட்றேன். ஸோ பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கு, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கு. இதில் அவுட்புட் வோல்ட்டு வருதா செக் பண்ணலாமா? $12.8 வோல்ட், கொஞ்சம் கம்மி தான், 12.8 வோல்ட் வருது. உங்களுக்கு எல்லா இதுலையும் மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன், வருது இல்லையா? வருது. சரி, இப்போது லோடுக்கு எவ்வளோ வோல்ட் வருது? சேம் வோல்ட்டு 12.86 வருது, லோடு வருது. நாம் ஒரு லோடு கொடுக்கலாம், இதுக்கு லோடு ஏதாவது ஒரு பல்ப் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்குது. ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஒரு லோடு கொடுத்துருக்கேன். இப்போது லோடை எடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் மல்டி லோடு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன், தென் பாசிட்டிவ் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரியே ஒரு போர்டு வாங்கி அசம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தியரிட்டிக்கலாக படிக்கிறப்ப எல்லாமே ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் பண்ணும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதில் அவுட்புட் வருதா இல்லையான்னு ஒரு பல்ப் லோட் பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன் வருதானே. ஓகே, நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பேட்டரியிலேருந்து கொடுத்துருக்கேன். இதில் அவுட்புட்டில் 3 கனெக்டர் இருக்குது, டிசி கனெக்டர் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி பல்ப் இருக்குது, 12 வோல்ட் பல்ப் இருக்குது, எல்இடி பல்ப் இருக்குது. நான் ஒரு லோடு கொடுக்குறேன், ஒர்க் பண்ணுதா? ஒர்க் பண்ணுது. ஓகேவா? கனெக்டர். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வோல்ட் அளக்கிறேன், 12.45 காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லோடு, இன்னொரு பல்ப் இருக்குது, இன்னொரு லோடு பாருங்கள், இன்னொரு கனெக்டர் இருக்குது, அதில் இன்னொரு லோடு கொடுக்குறேன், எரியுது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது சோலார் வரும்பொழுதும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ பேட்டரியிலிருந்து போர்டுக்கு போகுது. இந்த போர்டு என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. இப்போ சோலார்லேருந்து 21 வோல்ட் டிசி வந்தால் கூட 12.5 அல்லது 12 வோல்ட் என்ன லெவல் வேணுமோ அக்கார்டிங் டு பேட்டரி போகிறது வோல்ட்டு தான் பேட்டரிக்கு சார்ஜிங் போகும். இப்போது சோலார் இல்லை, ஒயரே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரி உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி தென் இந்த அவுட்புட்டில் லோடில் அவுட்புட் வருது. 2 பல்ப் கொடுத்துருக்கேன். ஒரு வீட்டில் 2 ரூம் இருந்தால்
2 பல்ப் கொடுத்துக்கலாம், பக்கா பிரைட் இருக்குது. இன்னும் ஒன் மோர். இப்போ எவ்வளோ வோல்ட் வருது? இப்போ நான் லோடு ஆட் பண்ணிகிட்ருக்கேன், லோடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வோல்ட் வருது, 2 கொடுத்துருக்கேன். இப்போ 12.16 குறையுதா? 12.16 12.15 வருது. அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே இருக்கும். நான் வச்சுட்டே இருக்கேன் பாருங்கள் டெஸ்ட் ப்ராப்பை, அப்படியே குறையும். ஓகேவா? இப்போ 12.15 இருக்கிறது, மெல்ல 12.14 வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு பல்ப், இடம் இல்லை சரி, இன்னொரு பல்பு, இன்னொரு கனெக்டர் பாருங்கள். ஓகே, பல்ப் எரியுது. இப்போ வோல்ட் அளக்கிறேன். இப்போ லோடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இப்போ 11.9 வந்துருச்சு, 11.9 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு லோடை ஐசோலேட் பண்ணுறேன். ஒரு லோடை ஐசோலேட் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக இந்த மாதிரி செட் ஆஃப் எல்இடிஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. அப்போ லோடை மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது பேட்ரி ஒரு லெவலுக்கு மேலே டீப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகக்கூடாது இல்லையா? இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம், கட் ஆஃப் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு லோடு எக்ஸ்ட்ரா லோடு ஆட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மேலேயே இதில் வச்சிட்றேன். இப்போது ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்குது, எதுவுமே கண்ணுக்கே தெரியல. வேணால் இதை வந்து அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வச்சிட்றேன். ஓகேவா? ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்குது. 10 செட் ஆஃப் எல்இடிஸ் எரிஞ்சிட்ருக்கு. 3 பல்ப் எரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஆஃப் எல்இடிஸ், இந்த ஒவ்வொரு குரூப் ஆஃப் எல்இடிஸு தனித்தனியாக பிரித்து நீங்கள் வால்லையோ மவுண்ட்லேயோ ரூப்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம், வித் ஸ்டிக்கரோடு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ எவ்வளோ வோல்ட் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 11.76 வருது, 11.76. அப்போ என்னாச்சு, முதல்ல வோல்ட் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே வருது. ஒரு சர்டன் லிமிட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகுனா, மைக்ரோ கண்ட்ரோலில் ஏற்கனவே ப்ரீவியஸாக செட் பண்ணியிருக்கு இந்த போர்டில். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கனெக்டர் ஒன்று இருக்குது, வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் ஒரு லோடு பல்ப் லோடில் ஒரு லோடு எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்இடி பல்பில் ஒன்று தான் எரிஞ்சிட்ருக்கு. 2 பல்ப் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு லோடு பாருங்கள், ஒரு 12 வோல்ட் பல்ப். இப்போ ஒரு 12 வோல்ட் பல்ப் இதை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஆம்பியர் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? பாருங்கள், அப்போது லோடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். மெல்ல மெல்ல ஒவ்வொரு லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ வோல்ட் அளக்கிறேன். வோல்ட் அளக்கிறப்போ 11.71. மெல்ல மெல்ல அந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே பாருங்கள். இப்போ பாருங்களேன், எல்லாம் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஆஃப் எல்இடிஸும் இதில் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பல்ப் ஒன்றும் எரிஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? தென் ஒரு 12 வோல்ட் பல்ப் லோடு அதுவும் கொடுத்து இப்படி எல்லா பல்புமே எல்லா லோடுமே எரிஞ்சிட்டு இருக்குது. மெல்ல மெல்ல ஒரு என்ன செய்யும், இந்த வோல்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு. இப்போது 11.69 அப்படியே மெல்ல மெல்ல 68 மாறும். ஓகேவா? இப்படி ஃபுல்லாக வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, உங்களுக்கு ரொம்ப டீப் டிஸ்சார்ஜ் வராமல் தடுக்கணும். ஏன்னா பேட்ரி மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், லோடுக்கு போகிற வோல்ட்டை கட் பண்ணிடும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகும், அமைஞ்சு எரியும். டோட்டல் லோடு ஃபுல்லாக அமைஞ்சு எரியும். நம்ம அது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்க முடியாது. பட் அதுக்கு தான் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வோல்ட்டு மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே வரும். ஒரு டீப் டிஸ்சார்ஜுக்கு போகாமல் பேட்டரியை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ளிப் அமைஞ்சு எரிய ஆரம்பிக்கும். ஓரளவு கம்மியாயிடுச்சுன்னா அந்த க்ரீன் எல்இடி ஆஃப் ஆகி தென் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இதெல்லாம் எடுத்துட்றேன். பாருங்கள், ஒரே ஒரு லோடு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ க்ரீன் எல்இடி எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, அது வந்து ரெட் கலர் எல்இடியாக மாறிடும். பேட்ரி லோனா ரெட் கலரில் மாறிடும். ஏன்னா லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரூ சார்ஜிங் காமிச்சேன், இப்போ டிஸ்சார்ஜிங் காமிச்சிட்ருக்கேன். மறுபடியும் 1 செகண்ட் இதில் வோல்ட் அளக்கிறேன். ஏன்னா வீடியோ முடிகிற வரைக்கும் பார்க்க முடியாது. ஓகேவா? ஃபுல்லாக என்ன, இப்போ லோடை எடுத்துட்டேன். லோடு எடுத்தங்காட்டி 12.21 வந்துருச்சு. லோடு ஆட் பண்ண ஃபுல்லாக குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்தில் ஃப்ளிப்லாப் ஆகும். அப்பயே புரிஞ்சுக்கலாம் பேட்ரி டவுன் ஆக போகுதுன்னு சொல்லி. ஒன்று நாம் மேனுவலாக ஆஃப் பண்ணலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் வந்து கட் ஆஃப் பண்ணிடும் லோடை. இதுதான் ப்ராசஸ், இதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணி பாருங்கள். இந்த லோடையும் ஐசோலேட் பண்ணிடுறேன்.
இதோடையும் ஹைஸ்ட் லைஃப்பில் பேட்டரியில் சார்ஜ் இருக்கனால டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.